நீங்க பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது உங்க டாய்லெட் ஓட்டையில இருந்து உங்களை யாராச்சும் பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எக்ஸாக்டா அதே மாதிரி விஷயம் தான் ஜப்பான்ல நடக்குது. 1989லாம் டாய்லெட் செட்டப் இப்படிதான் இருக்கும். ஒரு பக்கம் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் செப்டிக் டேங்கோட ஓப்பனிங் இருக்கும். ஒரு நாள் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது அவங்களோட டாய்லெட்ல ஷூ மாதிரி ஏதோ ஒன்று மிதக்கிறத பார்த்துருக்காங்க. இதனால அந்த பக்கம் இருக்க செப்டிக் டேங்க் என்ன இருக்குன்னு போய் பார்க்கும்போது அந்த செப்டிக் டேங்கோட மூடி ஓப்பன்ல இருக்கு. ஓப்பன்ல இருந்தது மட்டும் இல்லாம அதுக்குள்ள மனிதனோட கால்கள் இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல போலீஸ் வந்து அந்த டெட் பாடியை வெளியே எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா எடுக்க முடியல. அதனால அந்த ஒட்டுமொத்த செட்டப்பே உடைச்சி அந்த டெட் பாடியை வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்தவொடனே தான் தெரியுது அது வந்து ஒரு ஆணோட உடல்னு. அந்த உடலை பார்த்தவொடனே எல்லாருக்குமே குழப்பம். ஏன்னா அந்த உடல்ல சட்டை இல்லை. அவரோட சட்டை அவரோட நெஞ்சு பகுதியில மடிச்சு அவர் கட்டி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. உடல் பரிசோதனையில அவரோட உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லை. அது மட்டும் இல்லாம அவராதான் உள்ள போய் பனியில உறைஞ்சி இறந்திருக்காரு அப்படின்னு கேச முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவரு அந்த பெண்ணை தப்பான வழியில பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பைப்புக்குள்ள போயிருக்காருன்னு கதைகள் பரவுது. ஆனா இத அங்க இருந்த மக்கள் யாருமே நம்பல. நயோகே கானோ அப்படின்ற இறந்து போன நபர் ரொம்பவே நல்லவரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் மத்த எல்லாரையுமே மரியாதையா நடத்திருக்காரு. அதோட சேர்த்து எந்த ஒரு சுயநினைவுல இருக்க நபரும் ஒரு பெண்ணை தப்பா பாக்குறதுக்காக அந்த பைப்புக்குள்ள போக மாட்டாங்க. இத்தனை வருஷம் ஆகியுமே இந்த கேஸை யாராலையுமே சால்வ் பண்ண முடியல. இந்த கேஸை சுத்தி பல கதைகளும் உருவாயிட்டே இருந்துச்சு. குறிப்பா அந்த நபர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வேலை செஞ்சதாகவும் அந்த பவர் பிளான்ட்ல தான் பெருசா ஏதோ மர்மம் இருக்குன்னு கதைகள் வளருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.